ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 2ல் பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீவிங் த்ரெட்டில் தான் நம்ம போட போகிறோம். சீவிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணின அப்புறம் சில்க் த்ரெட்டு, அப்புறம் தான் ஜரி த்ரெட்டு வரும். ஃபஸ்ட்டு நீடியில் வந்து த்ரெட் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் குத்தி வெளியில் எடுத்து பார்க்கணும். குத்தும்போது குத்திட்டு வெளியில் உள்ள கீழே குத்திட்டு மேலே எடுக்கும்போது ஒரு டேர்ன் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். அப்படி 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி வெளியில் எடுக்கும்போது கிளாத்தில் உள்ள அந்த த்ரெட்டை வந்து இழுக்காமல் அப்படி அழகாக எடுக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சீவிங் த்ரெட் ஏன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால லைட்டாக இழுத்தாலே அது கட் ஆகிரும். அதனால் சீவிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். த்ரெட்டை வந்து இப்படி ஆள்காட்டி விரலில் இப்படி ஒரு சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கிடணும். இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்படி ஆள்காட்டி விரலை சுற்றி அந்த பெருவிரலில் லாக் பண்ணிடணும். அப்புறம் அதை கீழோடி அந்த த்ரெட்டை வந்து ஃப்ரேமுக்கு கீழோடி வைக்கும்போது இந்த நீடியில் வந்து இந்த த்ரெட்டை தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீடிலோட டைரக்ஷன் வந்து நீடில் ஹூக்கு அந்த கொக்கி டைரக்ஷன் வந்து அந்த லைன் எந்த சைடு போகுதோ அந்த சைடு பார்த்து தான் டைரக்ஷன் இருக்கணும். அப்படி பார்த்து வச்சு கீழே இருந்து த்ரெட்டை மெதுவாக மேலே எடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இப்படி குத்தின உடனே கீழே உள்ள நூல் வந்து ஒரு சுற்றணும். கொக்கி எந்த சைடு அந்த லைனுக்கு டைரக்ஷனை பார்த்து இருக்கப்போ அதுக்கு நேராக வந்து நீடியில் சுற்றி த்ரெட்டை வந்து சுற்றின அப்புறம் அந்த த்ரெட்டு கீழே வந்து லாக் ஆகுறது நம்மளுக்கு ஃபீல் ஆகிற உடனே மெதுவாக அப்படி மேலே எடுக்கணும். டேர்ன் பண்ணி மேலே எடுக்கணும். மெதுவாக அப்படி மேலே எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி அதே ஸ்டெப்பு தான் கீழே குத்தி மேலே கரெக்டாக அந்த கிளாத்துக்கிட்ட வரையும் டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணி வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். ஃப்ரேமுக்கு கீழே நீடியில் ஃபஸ்ட்டு கீழே இப்படி இன்சர்ட் பண்ண உடனே அந்த கொக்கியில் இப்படி மாட்டி விட்டுட்டு மேலே இழுத்த அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம நீடியில் குத்தி அந்த கொக்கி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு அதில் மாட்டுற மாதிரி நீடியில் இந்த த்ரெட்டை சுற்றிக்கிட்டு மேலே எடுத்துட்டு மறுபடியும் அடுத்தடுத்த செயின் ஸ்டிச் அதே ஸ்டெப்பு தான். இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் சில்க் த்ரெட்டு வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். பாய்.